அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புது முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. நற்புலரி. தினமும் காலை 5:27 அறைகள் மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. சயின்டிசம், ஸ்ட்ரெயின்சன்ஸ், கண்ட்ரோல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதற்கான யுக்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களை வழிபடுகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் காலை நாட்பலகையில் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தங்கள் நன்றியுணர்வை அமைதியாக வெளிப்படுத்துவோம். கண்களை மெல்ல திறக்கவும். அடுத்ததாக அஃபர்மேஷன். அனைவரும் தங்கள் சங்கல்பங்களை அடைந்ததாக நினைத்து அதை அடைந்த வகையிலேயே சத்தமாக மியூட் செய்து வாய்விட்டு சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன். நீங்கள் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி அதை அடைந்ததாக அனுபவித்து காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி. மூச்சின் வழியாக இழுக்காமல், இதயத்தின் வழியாக இழுக்காமல், மூச்சை வயிற்றின் வழியாக 3 செகண்ட் இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியிடவும். இதனை 5 முறை செய்யவும் வயிற்றின் வழியாக.
அடுத்ததாக ஆர் ரீடிங், இன்றைய தலைவர் வாரன் பஃபெட். இவர் நம்மலாம் ஒரு குடும்ப சூழ்நிலையில யாராவது நம்மளுடைய தந்தையோ இல்ல நம்மளோட நெருங்கிய வட்டத்துல உள்ளவங்க ஒரு தொழில்ல தோல்வி அடைஞ்சிட்டா அந்த பக்கமே நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். ஆனா வாரன் பஃபெட் அப்படின்றவர் தன்னோட தந்தை எந்த இடத்துல தோத்தாரோ, எந்த தொழில் செஞ்சு தன்னோட தாத்தாவிடம் அவமானப்படுத்தப்பட்டாரோ அந்த தொழில்ல சாதித்து உலக பணக்காரர் பட்டியல என்னைக்கு டாப் 10 வந்தாரோ இன்றைய வரை அந்த இடத்துல தக்க வச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர்னு சொல்லலாம். வாரன் பஃபெட், the chairman and CEO of Berkshire Hathaway, is an investment guru. He is widely recognized for his value investing principle and has become one of the most successful investor in history. அவரு கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இன்னைக்கு அவங்களே ஒரு கோடீஸ்வரரா இருக்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு ஜாம்பவான் சொல்லலாம். இப்படிப்பட்ட பல தலைவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் புத்தகத்தை வாங்கி படிக்கவும், இந்த மாதிரி தலைவர்கள் பற்றி தெரிந்து கொள்ள, இல்லைனா இணையத்தில் தகவிறக்கம் செய்து கொண்டு படிக்கவும். அடுத்ததாக ஸ்கிரைபிங், நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், எப்படி அடையப் போகிறோம், நாம் ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் என்ன என்பதை எழுதி ஜேர்னல் மூலயமாக நம் நாளை தொடங்கினால் அந்த நாள் வெற்றி நாளாக அமையும். அந்த நாள் அடங்கிய நம் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையாக அமையும். அந்த வகையில் தினமும் காலை சேவஸ் என்ற உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் பயிற்சிக்காக இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்கேற்பாளர்களையும் பயிற்சியாளர் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். நற்புலரி தளமானது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு நமது பயிற்சியாளரை அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதிகாலை பொழுது அற்புத பொழுது. ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் துவங்கும் போது அந்த நாள் முழுவதும் நமக்கு சுறுசுறுப்பாகவும் சோம்பலின்றியும் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து இடைவிடாது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை கடந்து இன்று எட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் 8 நாட்களில் 400வது நாளை தொட இருக்கின்ற இந்த நல்வேளையில் தினம் தினம் மாதம் ஒரு தலைப்பில் தினம் தினம் பல ஆளுமைகள் பயிற்சிகளை வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடம் பயிற்சி வழங்க வந்திருக்கக்கூடிய நபரை பற்றிய அறிமுகம் இது. இந்த மாதம் முழுவதும் தீர்மானங்கள் 2024, அதாவது தி ரெசல்யூஷன் 2024 என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு ஆளுமைகள் தங்களுடைய கருத்துக்களை பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடம் பயிற்சி எடுக்க வந்திருக்கும் நபர் நமது தளத்திற்கு முற்றிலும் புதியவர். 2024 ஜனவரி மாதம் முதல் நம்மளுடன் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இவரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் இது. MBA HRM மார்க்கெட்டிங் அண்ட் HRM துறையில் பயின்ற இவர் அருண் எக்ஸலோ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் தனது மார்க்கெட்டிங் துறையில் தனது பணியை துவக்கினார். பின்பு இவருடைய பணியை முழுவதும் BFSI என்கிற பினான்சியல் துறையில் மாறியது. ஜியோஜித் பினான்சியல் சர்வீசஸ் லிமிடெடில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஆகும். மெட்லைஃப் நிறுவனத்தில் அசோசியேட் மேனேஜர் ஆகும் மற்றும் ஆர்த்தாமணி நிறுவனத்தில் பணியாற்றிய இவர் தனக்கே இருந்த ஆர்வத்தின் காரணமாக முற்றிலும் ஷேர் மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். அதில் சிறப்பு பயிற்சிகளை பெற்ற இவர் தொடர்ந்து அந்த துறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி இன்று பலருக்கும் பயிற்சி அளித்து வருகிறார். உள்ளரங்கங்களிலும் மற்றும் ஆன்லைன் மூலமாகவும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வது குறித்து பயிற்சி அளித்து வருவதன் விளைவாக இன்று அவரிடம் 10 வயது பள்ளி மாணவன் முதல் ரிட்டையர்டான 60-70 வயது நபர்கள் வரை பல்வேறு நபர்கள் மிக ஆக்கப்பூர்வமாக முதலீட்டுத் துறையில் இணைந்து வருகிறார்கள். இன்று ரீடர்ஸ் என்ற தரப்பில் புத்தகம் வாசிப்பதை பற்றி கூறும்போது இன்று வாரன் பஃபெட் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தினார் குமரேசன் சார் அவர்கள். அருள்குமரன் இன்றைய ஆளுமையை குறித்து அறிமுகப்படுத்தும் போது ஒரு முதலீட்டின் பணக்கடவுள் என்று சொல்லக்கூடிய வாரன் பஃபெட்டை குறித்து சொன்னதும் ஒரு சால பொருத்தமானது. ஆம், இவர் இன்று முதலீட்டுத் துறையில் பங்கு சந்தை துறையில் மிக பெரும் பயிற்சியாளராக தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சியாளர் அவர்.
அவர்தான் இன்றைய சிறப்பு ஆளுமை நம்மிடம் வந்திருக்கக்கூடிய திரு அருள்குமரன் அவர்கள். அருள்குமரன் அவர்கள் தனக்கே உரிய பாணியில் முதலீட்டு துறையில் பயிற்சிகளை வழங்கி பலரும் முதலீட்டாளர்களாக உயர்த்தி வருகின்றார். ஆசைக்காக முதலீடு செய்வதை விட அறிவுபூர்வமாக முதலீடு செய்வதே மிக சிறந்தது என்கிற ஒரு யுக்தியை தனக்கே உரிய பாணியில் உருவாக்கி அதில் பலரையும் பயிற்றுவித்து சொந்த முயற்சியில் டிப்ஸ் என்று கேட்டு வாங்கி முதலீடு செய்து நஷ்டமடையாமல் தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக முதலீடு செய்வதை குறித்து ஒரு நல்லதொரு கம்யூனிட்டியை உருவாக்கி வருகின்றார். இன்றும் அவருடைய ஆலோசனை அவருடைய மாணவர்கள் அவர் வழிகாட்டிகளில் உருவாகி கொண்டிருக்கும் பலரும் அவருடைய பயிற்சியை கேட்க இங்கு இணைந்திருக்கின்றார்கள். அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று இன்றைய பயிற்சி ஆளுமை திரு அருள்குமரன் அவர்களை அறிமுகம் செய்து தளத்தை அவரிடம் ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் திரு அருள்குமரன் அவர்களே. தீர்மானங்கள் 2024 என்கிற தலைப்பின் கீழ் உங்களுடைய பயிற்சியை தாருங்கள். அனைவரும் கண்டு கேட்டு பார்த்து ரசிக்க அதை பின்பற்ற அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். அனைவருக்கும் நற்பொருளை காலை வணக்கங்கள். ஐ திங்க் ஆடியோ கிளியரா இருக்குங்களா? Very clear. Very clear. Yeah, it's ஓகே, clear. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஆடியோ அண்ட் ப்ரெசன்டேஷன் கிளியரா இருக்குங்களா? பக்காவா இருக்கு. இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நற்புலரி அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தனி மனித முயற்சி அப்படிங்கிறத விட ஒரு கூட்டு முயற்சியாக ஆரம்பிச்சிருக்கீங்க. இது வந்து இன்னைக்கு 392வது நாள் இல்லை, இது மேலும் 3920 30,000 கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, சூப்பர். ஸோ ரெசல்யூஷன் இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 2024. நான் அடிக்கடி வந்து 2024 சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃப்ரம் த பிகினிங் 2003லேருந்து சொல்லிட்டு இருப்பேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இல்லை சக்ஸஸ் தள்ளி போகிறதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கலாமே. சாட் பாக்ஸ்ல இருக்கலாம். உங்களோட நமது முயற்சிகள் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருப்பதுதான். ஓகே, வேற முயற்சி எடுக்காம வேற முயற்சி எடுக்கிறதுக்கே ஒரு தயக்கம், பயம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. ஓகே, தயக்கம். சூப்பர். வேற ஓகே, ஐ திங்க் கோல்ட் ஆர் நாட் கிளியர் அப்படிங்கிற மாதிரி முயலாமை. ஓகே, சூப்பர். வேற ஸோ சிம்பிளாக என்னோட லாங்குவேஜுக்கு புரியும். நான் அந்த லெவலுக்குலாம் ரொம்ப இல்லைங்க. எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒரு லேமனுக்கு புரிகிற மாதிரி. ஓகே, இப்படி கேட்குறேன் இல்லைண்ணா, காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போனால் உடம்புக்கு நல்லது. எத்தனை பேருக்கு தெரியும்? கேன் ஐ கெட் எஸ்? எல்லாருக்குமே தெரியும். பண்றோமா? இல்லை, சோம்பேறித்தனம். பட் இதுவே ஒரு கம்பல்ஷன்ல டாக்டர் சொன்ன பிறகு நம்ம போறோம். ஸோ இங்க நான் ஏன் இதை வந்து சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் சக்சஸ் அடையாம இருக்கிறதுக்கோ இல்லை சக்சஸ் தள்ளி போறதுக்கு காரணமும் ஒரே ஒரு வார்த்தை தான். அது என்ன அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு 20 minutes ஆர் 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா பி ஓப்பன் மைண்டடாக. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே டிஸ்கஸ் பண்ணுற சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இதை என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்னோட லைஃப்ல நான் கடந்து வந்த பாதையை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். கிளியர்? ஸோ நான் என்ன பண்ணினேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ 2025 இட்ஸ் அ கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ நியூ ஸ்டார்ட் ஆர் நியூ இயர். அருள், ஆல்ரெடி 26 நாள் போயிடுச்சு, என்ன நியூ ஸ்டார்ட் அப்படிங்கிறீங்களா? சிம்பிள். இன்னைக்கு நாம முடிவு எடுக்கிறோன்னா இன்னைக்கு தான் நமக்கு நியூ இயர். ஸோ என்னைக்கு நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன், இன்னைக்கு தான் என் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா டெய்லியுமே உங்களுக்கு நியூ இயர் தான், டெய்லியுமே தீபாவளி தான், டெய்லியுமே பொங்கல் தான். இதுக்காக நீங்கள் ஒரு புது இயரை புது டேவை கொண்டாட வேண்டாம். எக்ஸிஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் நாம் என்ன நம்ம லைஃப்க்காக சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இதுதான் டாப்பிக்கே, ரெசல்யூஷன் அப்படிங்கிறது. ரெசல்யூஷனும் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பேக்ரவுண்டில் பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர்ராக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ லைட்டாக ஒரு ரெசல்யூஷன், ஒரு கேமராவை மாத்திரம் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியுது. இவ்வளோதான்.
நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அது பிளர்ரா இருக்கு. அதுக்கான கிளாரிட்டி தான் இந்த செஷன். கிளியர்? ஓகே. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரியோட நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு கப்பல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கப்பலை ரிப்பேர் பண்றதுக்கு நிறைய டெக்னிக்கல்ஸ் டீம் வருது. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வெளிநாட்டுல இருந்துலாம் வர்றாங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்கலாம். ஆனா யாராலையும் இந்த கப்பல்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அப்போ ஒரு டீம் போட்டு என்ன பண்ணலான்னு போட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஒரு எம்ப்ளாயி, ஒரு லேபரா இருக்கிறவங்க வந்து சொல்றாங்க, சார் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவருக்கு படிப்பறிவு கிடையாது. ஆனா அவருக்கு இத பத்தி தெரியும். அவருக்கு நல்ல சஃபிஷியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் நீங்க அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டாப் லெவல் டீமுக்கு சொல்றாங்க. டாப் லெவல் டீமும் பரவாயில்ல யாரோ ஒரு ஆள கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வர்றாரு. வந்து அந்த கப்பல சுத்தி பார்க்குறாரு. சுத்தி பார்த்துட்டு ஒரு 2 தட்டு தட்டுறாரு. சுத்தி இல்ல. சுத்தியலால 2 தட்டு தட்டிட்டு கிளம்பிட்டாரு. போயிட்டு அவர் வந்து பில் அனுப்புறாரு. ஒரு $20,000 அப்படின்னு சொல்லிட்டு. ஷாக் ஆயிட்டாங்க கம்பெனில. என்னது? வந்தாரு 2 தட்டு தான் தட்டுனாரு. 20,000 உடனே மெயில போட்டு கான்ஃபரன்ஸ் போடுன்னு கால போட்டாங்க. சார் என்ன சார் நீங்க எதுவுமே பண்ணல. ஆனா $20,000 சார்ஜ் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. நான் 2 தட்டு தட்டுனதுக்கு எனக்கு $2 தாங்க. மீதி 19,998 வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்க தட்டணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணல. அந்த ஐடென்டிஃபை த ஸ்வீட் ஸ்பாட்ட ஐடென்டிஃபை பண்ணதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ என்ன இந்த ஸ்டோரியிலேருந்து நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ண வரலாம், நெறைய விஷயங்கள் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் எந்த இடத்துல எஃபோர்ட்ட போட்டா எந்த இடத்துல க்ரூம் பண்ணலாம். ஸோ எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போடுறோங்கிறது இங்க முக்கியம் இல்ல. என்ன அவுட்கம் கிடைச்சது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ அத பத்தி தான் நம்ம பண்ண போறோம். கிளியர்? புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த டாபிக் எப்படி இருக்குன்னா, உடல், மனம், பணம் அப்படிங்கிறது. ஏன்னா வாரன் பஃபட்ட பத்தி பேசிட்டாங்க. நானும் அந்த பணத்த பத்தி பேக்ரவுண்ட்ல வந்ததுனால, இந்த பணத்த எப்படி அட்ராக்ட் பண்றது? அதுக்கு பெருசா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஓடினான் ஓடினான் எல்லைக்கே ஓடுனான்னு ஒரு பாட்டெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். எங்க போனான் அப்படிங்கிறது தெரியாம ஓடிட்டு இருக்கோம். பட் நெறைய பேரு நெறைய விஷயங்கள சாக்ரிஃபைஸ்ங்கிற பேர்ல நம்மள செல்ஃப் கில்லிங் பண்ணிட்டு இருக்கோம். காட்ஸ் நமக்கு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு 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 இமேஜினபிள் இல்லாம ஒரு ஒரு வேல்யூவே எவ்வளோ அப்படிங்கிறது தெரியாம ஒரு லைஃப் குடுத்துருக்காங்க. பட் இந்த லைஃப அடமானம் வச்சு இல்லுக்கு எடுத்துக்கிட்டோ நம்ம வந்து பணத்த நோக்கி போறோம். ஸோ அதனால தான் உடல், மனம், பணம் அப்படின்னு போறேன். கிளியர்? ஓகே. எந்த ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் ஒய் அப்படிங்கிறதுக்கு காரணம் இருக்கும். இந்த செஷன் ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்கு வந்திருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? ஏதோ ஒரு விஷயம் அருள் பேச போறாரு. சம் பிரசன்டேஷன் குடுக்குறாங்க. அந்த பர்ப்பஸ் ஒரு நம்பிக்கை இருக்கு. கரெக்ட்டுங்களா? எந்த ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ஒய் அப்படிங்கிறது தெரியும். சரி ஒய் வந்துட்டேன் அருள். என்ன எனக்கு கிடைக்கும்? என்ன ப்ராசஸ் தட் இஸ் ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் என்ன? ரெசல்யூஷன் 2024னா எனக்கும் எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிற ஒரு மித்து போயிட்டு இருக்கு. ஸோ ஒய் அண்ட் ஹவ் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு வாட் என்ன கிடைக்கும்? இந்த எண்ட் ஆஃப் த செஷன் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கான சில கேரண்டியா சொல்ல முடியும். தெர் இஸ் நோ கேரண்டி இன் த வேர்ல்ட். நானே சொல்லுவேன் 100% கேரண்டி கிடையாதுன்னு. பட் இந்த இடத்துல இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் கேரண்டின்னு சொல்ல வரேன். ஸோ அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கிளியர்? ஓகே. இது என்னன்னு தெரியுதுங்களா? ஓகே. சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி வேக்கப் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாலை பறவை வெகு தூர பறணும் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா? ஸோ ஆக்சுவலி என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 4, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிராஸ்டிக்கலா ரொம்ப லோவா இருந்தது. ஈவன் தோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நாலேட்ஜ் இருக்கு. பட் அந்த நாலேட்ஜ எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. என்னோட ஏர்னிங்ஸ் ஹியர் அண்ட் தேர் நான் என்ன பண்ணணும்னு கிளாரிட்டி இல்லாம சுத்திட்டு இருந்த பீரியட். நெறைய டெப்ட். அந்த பீரியட்ல எனக்கு ஒரு கோச் கிடைச்சாரு. அந்த கோச் கிட்ட நான் போறேன். அவர் சொன்னார், "90 டேஸ்ல உனக்கு ₹10,00,000 கடன் அடைச்சிடலாம்டா" அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் பெரியவர். "சார் சும்மா சொல்லாதீங்க சார்" அப்படின்னேன். "இல்ல நீ 5 மணிக்கு எந்திரி, உனக்கு சேஞ்ச் ஓவர் நடக்கும்" அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே நான் அவரோட செஷன் டைரக்ட்டா போய் அட்டெண்ட் பண்ணேன். அட்டெண்ட் பண்ணிட்டு கார்ல அப்படி வெளியில அவர் கார் வரும்போது நான் வந்து அவரோட வரேன். "சார் அது எப்படி சார் முடியும்? 5 மணிக்கு எந்திரிச்சா ₹10,00,000 100 நாள்ல அச்சீவ் பண்ணலாம்னு சொல்றீங்க. எப்படி சாத்தியம்?" அப்படின்னு. அப்ப அவர் சொன்னார் ஒரே ஒரு விஷயம் தான். "அருள் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் என்ன சொல்றேனோ அத கேளு. அந்த 100 நாள்ல
10 லட்ச ரூபா கடன் அடைக்கிறியோ இல்லையோ, அட்லீஸ்ட் 1 லட்ச ரூபா உன்னால அடைக்க முடியும் அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு ஓப்பனிங்கா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நான் அசோசியேட் ஆக ஆரம்பிச்சேன். 4:50க்கு லிங்க் தருவாரு. 5 மணிக்குள்ள என்ட்ரி இல்லன்னா என்ட்ரி ஆக முடியாது. அப்படிங்கிற பீரியட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வேற வேற ஃபோரம்ல நான் நெறைய வந்து அட்டெண்ட் பண்ணும்போது, எனக்கு வேற ஒரு மென்டார் கிடைச்சாரு. அவருகிட்ட போய் கவுன்சிலிங் எடுக்கும்போது, அவரு என்ன சொன்னாருன்னா, "1 இயர்ல வீடு வேணுமா?" அப்படின்னாரு. சார் ஆல்ரெடி நான் கடன்ல இருக்கேன். 1 இயர்ல வீடு வேணும்னா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னேன். சென்னையில வீடு வாங்கணுமா வேணாமா அப்படின்னாரு. எஸ் வாங்கணும் அப்படின்னேன். என்ன பண்ணணுங்க? ஒண்ணும் இல்ல நான் பண்றதெல்லாம் சொல்றேன் நீ செய்யி அப்படின்னாரு. சரி அப்படின்னேன். 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னாரு. என்னடா இது அப்படின்னு. உடனே 4 மணிக்கு எந்திரிச்சேன். ஆனா என்ன ஒரு கண்டிஷன் சொல்ட்டாருன்னா, 4 மணிக்கு எந்திரிச்சு என்னோட செஷனுக்கு நீ வரணும்னா, 3:30 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு நல்ல மாப்பிள்ளை மாரி வரணும்ட்டாங்க. கிளியருங்களா? நானும் எந்திரிச்சுட்டு ஆக்சுவலி இப்ப தான் ப்ளூ ஷர்ட் முன்னாடிலாம் ஒயிட் ஷர்ட் போட ஆரம்பிச்சுட்டோம். அந்த டைம் ஓகேங்களா? ஸோ அந்த ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு மாப்பிள்ளை மாரி ரெடி ஆயிடுவேன் 3:30 மணிக்கு, 4 மணிக்கெல்லாம். அப்படி எந்திரிச்சு உட்காரும்போது என் மிஸ்ஸஸ் வந்து கேட்டாங்க. "என்னப்பா இப்ப சீக்கிரமா எந்திரிக்கிறீங்க?" "இல்லப்பா லைஃப் சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்திரிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். "இல்ல ஹெல்த்த ஸ்பாயில் பண்றீங்க." நமக்கு தான் ஒண்ணு சொல்லி வச்சிருக்காங்களே. 6 மணி நேரம் தூங்குனா தான் நல்ல தூக்கம், இல்லன்னா தூக்கம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் 6 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறது ஒரு பீரியட். பட் இப்ப என்ன குவாலிட்டியா நம்ம ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது சில சீக்ரெட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப இவங்க சொல்லி நான் கேட்கல. என் மிஸ்ஸஸ் சொல்லி. உடனே எங்க அம்மாவுக்கு ஃபோனே போயிடுச்சு. இவரு கேட்க மாட்றாரு. இங்க பாருங்க தூங்காம கொள்ளாம உடனே அவங்க கேட்டுட்டு, "என்னப்பா உனக்கு பிரச்சனை? ஏதாவது பிரச்சனை எதுவா இருந்தாலும் சாதிச்சலாம். வெயிட் பண்ணு." எங்க அம்மா 4வது படிச்ச எம்பிஏ. அவங்க சொன்னாங்க உடனே, "அதெல்லாம் வந்துடலாம். நீ கவலைப்படாத. இதுக்காக தூங்காமலாம் இருக்காத." அப்படின்னு. நான் ஒரே ஒரு விஷயம் தான் என்னோட அம்மாகிட்ட சொன்னேன். அம்மா 34 வயசு. நம்ம இஷ்டத்துக்கு தூங்கி, நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டேன். பட் ஒரு மென்டார் 3:30 மணி எந்திரி 4 மணிக்கு உருப்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படிதான் சொன்னாரு அவரு. எந்திரி 1 இயர்ல நடக்கும்னு சொல்லிக்க. ஒரு 6 மாசம் எனக்காக டைம் குடுங்க. என்ன விட்டுருங்க. அவரு என்ன சொல்றாரோ நான் ஃபாலோ பண்ணி பாருங்க. ரிசல்ட் வரல, சேஞ்ச் ஓவர் நடக்கலன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்டையர் லைஃப் நான் வந்து ஃபாலோ பண்றேன் அப்டின்னேன். சரின்னு தண்ணி தெளிச்சு விட்டாங்க. பட் தி திங் இஸ் 3:30 மணிக்கு எந்திரிச்சு, பச்சை தண்ணீல குளிச்சுட்டு, ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சோம். என் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா, சூப்பர்பா போயிட்டுருக்கு. அத பத்தி தான் என்ன பண்ணா அது நடக்கும் அப்டிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா, ஏர்லி வேக்கப் இருந்து இது ஒரு வரம். இந்த வரத்த நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சூட்சமம். அது இப்போ இந்த நற்புலரி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க விரும்புறேன். ஸோ நல்ல விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் தான் நெறைய பேருக்கு பொக்கிஷமா அடைச்சு வச்சிருந்தாங்க. "ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது" அப்படிங்கிறது. இல்ல இது வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்திரிச்சோன என்ன பண்ணணும்? ஒரு மூ ஒரு 4 மேஜிக் வேர்ட்ஸ் மட்டும் தான் பண்ணணும். எந்திரிச்சதும் பெட்ல உட்காந்துட்டு, உடனே ஃபோன் எடுத்துட்டு உட்காராம, ஜஸ்ட் இந்த 4 வார்த்தை நீங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 5லேருந்து 10 நடை சொல்லிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட பெட்டுலேருந்து கால் எடுத்து வைங்க. கிளியருங்களா? இத வச்சு இந்த 4 வார்த்தைய சாதாரணமா நினைக்காதீங்க. இத வச்சு நெறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ நெறைய பேர்ட்டேருந்து பணத்த கலெக்ட் பண்ணியிருக்கோம். பணம் வராதவங்கள்ட்ட பணம் சீட் பண்ணோம். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இது எப்படி சொல்ல? இது ஒரு பொக்கிஷன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வார்த்தைய வச்சு நெறைய விஷயங்கள் மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். இத பத்தி பேசினா எனக்கு 1/2 டே இல்ல 1 டே கூட பத்தாது. அப்படிங்கிறது. அதனால ஜஸ்ட் நல்லா ஒரு டீப் இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிட்டு, ஐ லவ் யூ, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அப்படிங்கிற வேர்ட நீங்க சொல்ல வேணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறீங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்திலயும் ஐ லவ் யூ, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அப்படிங்கிறத சொல்லுங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி. இது வந்து ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த ஹீலிங் ப்ராசஸ் ஸ்பெசிஃபிக்கா பண்ண வேணாம். ஜெனரிக்கா ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்கா பண்றதுக்கு எந்த டயத்துல என்ன பண்ணா என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். பட் இது வந்து செல்ஃப் ஹீலிங். ஃபர்ஸ்ட் ஹீலிங். நம்மளே நம்ம லெட் கோ பண்ணிடணும். ஏன்னா, நான் கடவுள்ன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பிரிச்சுவல் பெர்சன் பார்க்க வேண்டாம். பட் நமக்கு அவ்ளோ பியூட்டிஃபுல்லான இது குடுத்துருக்காங்க. எத்தனையோ பேருக்கு எதுவுமே கிடைக்காம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டேன். பட் இந்த நேரத்தில நமக்கு இந்த Zoom கிடைச்சிருக்கு, டெக்னாலஜி இருக்கு, என்வைரன்மென்ட் கிடைச்சிருக்கு, எல்லாமே கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க உங்கள ஐ லவ் யூ சொல்லிங்க. ஐ அம் சாரி தெரிஞ்சோ தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன். சாரி. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அதனால நான் மன்னிச்சிருங்க. தேங்க் யூ. இந்த லைஃப் குடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வேலைய நீங்க பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரஷ் பண்ணுங்க. உங்களோட ரொட்டீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா, பிரீத் எக்சர்சைஸ் கம்பல்சரி பண்ணுங்க. இங்க
பிரீத்திங் எடுக்கும்போது உங்களோட வயிறு வெளியில போகுதா உள்ள போகுதா? ஹலோ, கேன் ஐ கெட் எஸ்? உங்களோட வயிறு பிரீத்திங் பண்ணும்போது எத்தனை பேருக்கு உள்ள போகுது? வயித்துல கை வச்சுக்கூட அப்படி பிரீத்திங் எடுத்து பாருங்க. எத்தனை பேருக்கு உள்ள போகுது? வெளியில தான் போகிறது. வெளியில போற மாதிரி தெரியுது. வெளியில போகும்போது தெரியுது. பட் நிறைய பேருக்கு உள்ள போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்சைடு. சுந்தர் தினேஷ். எஸ், எஸ் சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சைட் போகுதுன்னு. அப்போ டோன்ட் மிஸ்டேக் மீ. நான் இவங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். உள்ள போச்சு. பலூன் ஊதுறோம், ஓகேங்களா? பலூன் ஊதும்போது காத்து உள்ள போகுது, பலூன் வெளியில போகுதா உள்ள போகுதா? பலூன் பெருசாகுதுங்களா? அப்போ நாமும் பிரீத்திங் எடுக்கிறோம்னா வயிறு, பலூனுங்கிறது வயிறு வந்து வெளியில போகணும். உள்ள போகுதுன்னா எப்படி இருக்கும்னா ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும், ரொம்ப ஆன்சைட்டியில இருக்கும், இக்கட்டான சம் XYZ நான் சொல்ல விரும்பல. பட் பேத்தட்டிக் சுச்சுவேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன விஷயம் தாங்க, பெருசெல்லாம் சக்சஸ் பண்றதுக்கு நீங்க பெருசாலாம் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? சப்போஸ் இன்சைட் போகுது அப்படின்னா கான்சியஸா உங்களோட வயித்துல கையை வச்சுட்டு பிரீத் இன் பிரீத் அவுட் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் மூச்சு இழுக்கும்போது என் வயிறு வெளியில வரணுங்கிற அவேர்னஸ்ல உடனே வந்துடாதுங்க. ஏன்னா பழைய பதிவு, ஓகேங்களா? அது உடனே இறங்காது, உடனே அது மாறாது. இப்போ என்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து திடீர்னு லாக்டவுன்ல தான் ஏறிடுச்சு. நாளைக்கே 6 பேக் வேணும்னா வராது. அப்போ இட் வில் டேக் டைம். பட் த திங் இஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரீத்திங்கை வச்சே நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கூட செக் பண்ணி பாருங்க. அம்மா, ஒய்ஃபு, குழந்தை யார்கிட்ட வேணாலும் இந்த டக்குன்னு போங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் எடுக்க சொல்லுங்க. அவங்க எந்த இடத்துல எப்படி வருது, இன்சைடா அவுட் சைடான்னு பாருங்க. ஏன்னா இது பேசிக்ஸ். ஏன்னா இங்கே கரெக்ட் பண்ணாம மற்றது வராது. ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரீத்திங் எடுத்து ரொம்ப ரொம்ப மூச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ மூச்சில் தான் நம்ம ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. கிளியருங்களா? எஸ். இன்னொன்று, பிரீத்திங் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் எப்படின்னா சும்மா அறகுறையாக எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி பிரீத்திங் எடுக்கணும்னா நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணணும். டீப்பாக இன்ஹேல் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும். 1 2 3 4 ஹோல்டு, ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஹோல்டு. டீப் இன்ஹேல், ஹோல்டு, ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஸ்லோ எக்ஸேல், ஹோல்டு. கிளியர்? இந்த பேட்டர்னில் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சித்தர்கள், யோகிகள்லாம் தவம் இருந்திருப்பாங்க காட்டில். திடீர்னு கோயில் கட்டியிருப்பாங்க. உங்களுக்குலாம் எங்கேருந்துங்க காசு வந்தது, பணம் வந்தது? நம்மளும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு வர மாட்டேங்குது. ஆனால் அவர் காட்டில் உட்காந்துட்டு தவம் இருந்தார், ஆனால் கோயில் கட்டிட்டாங்கன்னு நம்ம பார்ப்போம். அந்த சித்தர்கள், யோக புருஷர்கள் அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணாங்க. அது என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரீத்திங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு BMW கார் வேணும்னா BMW கார் வேணும், BMW கார் வேணும், BMW கார் வேணும்னு இன்ஹேல் பண்ணணும், ஹோல்டு பண்ணணும். உங்களோட பிரீத்தை ஹோல்டு பண்ணும். எக்ஸைல் பண்ணும்போது BMW காரில் ஈசிஆரில் ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிட்டு இருக்கேன். சனிக்கிழமை வீக்கெண்டு செலிப்ரேஷனுக்கு போகிறேன், ரெசார்ட்டுக்கு போகிறேன். அதுவும் என்னோட பசங்களாம் இப்படி போகிறாங்க, அப்படியே டாப் ஓப்பன் பண்ணி அந்த காரில் போகிறாங்க. அப்படிங்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணணும். இமேஜினேஷன் சொல்லுவாங்க, அது பேர் விஷுவலைசேஷன் சொல்லுவாங்க. அப்போது எனக்கு BMW கார் வந்த பிறகு தான் அருள் காரே இல்லை, நீ பாட்டு BMW பற்றி யோசிக்கிறியே, இதை மட்டும் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? கிளியர்? ஏன்னா பிரீத்திங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கரெக்ட் பண்ணுங்க. ஒரு 10 நாள் ஆகும் மினிமம் சில பேருக்கு அந்த இன்சைட் போயிருக்கு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் செக் பண்ணிங்க. அடுத்தது எந்திரிச்சோம், பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், என்ன பண்ணணும்? அடுத்தது தோப்பு காரணம் போடணும். அருள் தோப்பு காரணம்னால பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி நம்மளை வளர்த்துருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். தோப்பு காரணம் இது வந்து பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லி சூப்பர் பிரெயின் யோகான்னு நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஆ ஊ மா அப்படின்னு சொல்லிட்டு ஓம், ஓம்னா உடனே ஸ்பிரிச்சுவல் ஆ ஊ மா அப்படின்னு அந்த ஆவுமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10லேருந்து 15 நட அடி வயிற்றுலேருந்து சொல்லணும். நல்லா கண்ணை மூடி டீப் இன்ஹேல் பண்ணிட்டு
இப்படி பண்ணீங்கன்னா இதுவே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதை மட்டும் பண்ணா கூட போதும். கிளியருங்களா? ஸோ கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறத நீங்க எழுதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கிராட்டிடியூட் நோட்டு போட்டு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ நோட் போட்டு எழுதணும் டெய்லி. இங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ டெய்லி உங்களுக்கு என்னென்ன நன்றி சொல்லணுமோ அதை அப்படியே எழுதுங்க. ரிசல்ட் கேரண்டிங்க. ஓகே, இதுக்கு வந்து இன்னொரு கிராட்டிடியூட் கல்லுன்னு இருக்கு. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு அப்புறம் வேணால் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது வேணும்னா டைம் கன்ஸ்ட்ரெயின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்தது டைம் பாக்ஸிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களோட ப்ரொடக்டிவிட்டி எல்லாரும் சொல்லுவாங்க டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணும். டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. அது வேகுங்க. வேக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் போகணும்னா வேக் ரிசல்ட்டை தராது. ஸோ அதனால டைம் பாக்ஸிங் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது என்னன்னா சிம்பிளுங்க. இங்க பாருங்க, உங்களோட டைமிங்க்கு என்னென்ன பண்ணணும்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4:30க்கு நான் கிராட்டிடியூட் பண்ணுவேன். 5:27 இன்னைக்கு வந்து நற்புலரி அட்டன் பண்றேன். 6:25க்கு ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போறேன். 7:15க்கு ஒரு மீட்டிங்க்கு நான் ரெடி ஆகிறேன். 11 o'clock ஒரு கால் இருக்கு. 12 o'clock என்னோட கோச்சோட ரிவ்யூ மீட்டிங் இருக்கு. 4 o'clock நான் கோச்சிங் பண்ண போறேன். 7 o'clock கோச்சிங் பண்ண போறேன். 9 o'clock ஒரு மூவி பார்க்க போறேன். இதான் என்னோட டு டூ லிஸ்ட். ஆக்சுவலி டைம் பாக்ஸிங் இது. எந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா பண்ணீங்கன்னா, இந்த ஃபோன் இருக்கு பாத்தீங்களா, 1க்கு 2 ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்போ இது தூக்கி இப்படி வச்சிருங்க. உங்களோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றேன். டைம் பாக்ஸிங் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகிடும். கிளியருங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்ஸ் பயங்கரமாக இருக்கும். அப்போ செல்ஃப் டாக் அடுத்தது என்ன பண்ணணும்? உங்கள் கண்ணாடியை பார்த்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசணும். யாரும் உங்களுக்கு ஐ லவ் யூ எப்போ சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இதுக்காக நம்ம இன்னொரு ஆளை தேடிட்டு இருக்க முடியாது. கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கண்ணாடியை பார்த்து உங்களுக்கு நீங்களே ஐ லவ் யூ சொல்லுங்க. உங்கள் பேரை சொல்லி, அருள் ஐ லவ் யூ ஸோ மச்டா, சூப்பராக இருக்கடா, க்யூட்டாக இருக்கடா, எப்படி ஹை எனர்ஜெட்டிக்காக இருக்க அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு அஃபர்மேஷன் பேசுங்க. அதோட பேசுங்கன்னு சொல்லுவார். நான் என்ன சொல்லுவேன்னா, ஐ எம் எக்ஸலன்ட் ட்ரேடர், ஐ எம் ஏ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர், ஐ எம் எனஃப், ஐ எம் ஃபிட்டு, ஐ எம் ரிச், ஐ எம் ஏ மணி மேக்னெட் அப்படிங்கிற வேர்டை கண்ணாடியை பார்த்து கண்ணை திறந்து நல்லா ஸ்மைல் பண்ணி சொல்லணும். செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது செல்ஃப் ஹக்கிங் இருக்கு. ப்ளஸ் வீட்டில் உள்ளவங்களை ஹக் பண்ணுங்க. அவங்களுக்கு ஐ லவ் யூ சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா இந்த செல்ஃப் ஹக்கிங் ஆர் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த ஐ லவ் யூ சொல்லி ஹக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஏதோ தகாத இதெல்லாம் இல்லை. வீட்டில் உள்ளவங்களை கட்டி பிடிக்கிறது தப்பு கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ அதனால அவங்கள ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அவங்களுக்கு பண்ணுங்க. எகெயின் நீங்கள் ஹோம் டீமை டெவலப் பண்ணுறீங்க. ஒன்ஸ் ஹோம் டீம் டெவலப் ஆயிடுச்சுன்னா பணம் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவார். ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்படின்னு சொல்லுவார். கிளியர்? ஸோ அதுக்கு என்ன அருள் பண்ணணும் அப்படின்னா, எஸ் வாய்ஸ் பிரேக்கிங். எஸ் சார். அப்போ இப்போ கிளியருங்களா? அப்போ அரிக்காத்தோ மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க பணத்துக்கு நன்றி சொல்லணும். அரிக்காத்தோனா பெரிய வார்த்தையெல்லாம் இல்லைங்க. தேங்க்யூ அப்படிங்கிறது ஜப்பான் மொழியில இருக்கு. ஸோ நீங்க எப்பப்போ பணம் உங்கள்கிட்ட வருதோ தேங்க்ஃபுல்லா இருங்க. எப்பப்போ பணத்தை கொடுக்குறீங்களோ அப்பவும் தேங்க்ஃபுல்லா இருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? வரும்போது அப்பாடா வந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம். போகும்போது ஐயோ போயிடுச்சே அப்படிங்கிறப்ப ஃபீல் பண்றோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஃபீல்ல இருக்காங்க. என்னோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணிட்டா அவங்களோட நீடு ஃபுல்ஃபில் பண்ணு ரொம்ப ஹாப்பியாக அனுப்புங்க. நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக அந்த பணத்தை அனுப்புறீங்களோ அந்த பணம் சீக்கிரமா உங்கள்கிட்ட வரும். அதுதான் அரிக்காத்தோ மணி. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதையும் நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன். தட் மீன்ஸ் நான் ஹிண்ட் தான் கொடுக்குறேன். டைம் கன்ஸ்ட்ரெயின். ஸோ நோயிங் இஸ் நாட் எனஃப், வி மஸ்ட் அப்ளை. எல்லாமே எனக்கு தெரியும் அருள், தெரியுது, வர ரிசல்ட் வராது. பட் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ தெரிஞ்சதை விட இந்த கோட் வந்து என்னோட லைஃப்பை மாத்துனதுன்னு சொல்லுவேன். ஒரே விஷயத்த 10,000 முறை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஸ்லி சொல்லியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் என்னோட லைஃப்பை மாத்துனுச்சு அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு நான் நிறைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றேங்கிறத விட ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு ஒழுங்கா பண்ணா சக்சஸ் கேரண்டி. கிளியர்? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷன் போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த ரைட்டிங் கோலை பற்றி சொல்லுவாங்க. 3% ஆஃப் பீப்புள் தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு. எழுதுங்க. மோரோவர் நீங்க அந்த பிக்சரை ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அது பேர் தான் விஷன் போர்டுன்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த விஷன் போர்டு நான் கிரியேட் பண்ணேன். ஆனால் என்னோட மென்டார் சொன்னதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி எனக்கு தெரியும். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட கிளைண்ட் மிஸ்டர் கேவிகே விஜயகுமார் அப்படிங்கிறது நாங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவரோட சொல்ல. ஆனால் அவர் ஓட்டிட்டார், நான் ஓட்டலைங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஓட்டின ரிசல்ட் நடந்துச்சுங்க.
இதில் என்னென்ன பண்ணியிருக்கணுமோ ஆல்மோஸ்ட் ஒரு செமினார் போகணும்னு நினச்சேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஐட்டம் தான். ரவுண்ட் டேபிள் எனக்கு இது எதுக்கு நான் போட்டேனே தெரியாது. நான் ஒரு நாள் எடுத்துடலாம், இதை வந்து ரீமாடிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு காலேஜுக்கு போகிற ப்ரெசன்டேஷனுக்கு அங்கே திடீர்னு செமினார் ஹாலில் பவர் சப்ளை அவுட்டு. அப்போ ஒரு 80 ப்ரொஃபஸர்ஸ்க்கு ஒரு காலேஜில் ப்ரெசன்டேஷன் ரவுண்ட் டேபிள். அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் ஏதோ ஒரு பிக்சர் போடுறதுக்கு இங்கே போட்டுட்டேன். ஆனால் ராங்காக பேஸ்ட் பண்ணிட்டேன். அது நடந்துடுச்சு. அப்போ கோல்டு வாங்க முடியும். கோல்டெல்லாம் ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. உங்ககிட்ட எப்போ காசு இருக்கோ வெள்ளிக்கிழமை 500 கோல்டு வாங்கணும், 1000 கோல்டு, 100 இருக்கா நேராக போங்க, வெள்ளி எடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய பணம் இருந்து பெருசாக எடுக்குங்கிறதெல்லாம் இல்லைங்க. 200 இருக்கா போய் 200 என்ன வெள்ளி எடுக்க முடியுமா? 10 கிராம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிம்பிள். 10 கிராம் வராது, சொல்ல வரேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 100 இருக்குது, 200 500 600 இப்போ வந்து கோல்டு இருக்குது. ஸோ இதை கூட குட்டி குட்டியாக வாங்குங்க. அப்போ நாங்கள் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். எவ்ரி ஃப்ரைடே 12 to 1 நாங்கள் அதை வாங்க ஆரம்பித்தோம். அதுக்கு சிறுக சிறுக சேர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஜுவல்லரிக்கு போடுறதுன்னா பயப்படுவேன் நான். இன்னும் இவ்வளோ பெரிய கடைக்கு போகிறதா அப்படின்னு. இதுக்கெல்லாம் பணம் இருக்கணும். அந்த மித்து, அந்த கற்பனை போயிடுச்சு. அப்போ ஸ்டார்ட் வித் ஸ்மால் அப்படின்னு சொல்ல வரேன். கிளியர்? ஸோ இந்த ட்ரீம் இது வந்து விஷன் படி இது எதுவுமே நான் பொய் சொல்லலைங்க. இங்கே ஒட்டியிருக்கேன் பாருங்க, தெரியுதுங்களா? ஹலோ, தெரியுதுங்களா? எதையுமே செய்யாத சொல்லலை. நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. ஸோ அதுதான். ஸோ இந்த மாதிரி உங்களோட ட்ரீம் என்ன அப்படிங்கிறது கிளியராக பண்ணுங்க. ஓகே, ஸோ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் இருக்கும், கேரண்டி அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஆக்ஷன் ஸ்டெப்பாக கொண்டு வாங்க. செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. இத்தனை விஷயம் இருக்கு அருள், நான் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்க, தெரியுதுங்களா கீழே? ஹலோ, அந்த விஷன் போர்டு, அதுக்கு கீழே டு டூ லிஸ்ட், அதையும் நான் வந்து என்னோட செக்லிஸ்ட்டாக போட்டு அதை செக் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, என்ன ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்களோ அதை செக்லிஸ்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். இன்னைக்கு அந்த மெக்கானிக்கல் லைஃப் இருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமானது. நம்மளை வளரவே விடாது. அதுக்கு சில பேசிக்ஸ் திங், சின்ன சின்ன விஷயங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? பேப்பர் பேனா எடுங்க. இதுக்காக பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும்னு ஃபீல் பண்ணாதீங்க. இம்மீடியட்டாக இந்த செஷன் முடிஞ்சோன்னா உங்களோட செக்லிஸ்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ஒட்டிடுங்க. என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், ஸோ இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ எப்போலேருந்து பண்ணணும் அப்படின்னா, எப்போ வேணாலும் இதுதான் ரைட் டைம், நவ் அண்ட் ஹியர். ஓகேங்களா? புதுசாக இதுக்காக பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க, பர்ஃபெக்ஷன் இஸ் எ மித்துன்னு சொல்ல வரேன். கிளியர்? ஸோ பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நவ் இட்ஸ் எ கரெக்ட் டைம். இதுக்காக நல்ல நேரம் கெட்ட தரம் ஆகலாம் இதெல்லாம் பார்க்காதீங்க. இம்மீடியட்டாக இந்த செஷன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ என்னன்னா நெக்ஸ்ட் 90 days ஒரே ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் 90 minutes உங்களோட கோல்டன் பீரியட். எந்திரிச்சதுலேருந்து ஃபர்ஸ்ட் 1.5 hours வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம். அப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்கை நீங்கள் முடிக்கணுங்கிறத நீங்கள் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ 1 minute டைம் எடுத்துக்கிறேன். ஸோ 90 minutes, நெக்ஸ்ட் 90 days 90 minutes ஒரே ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணு, பல விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணு. நான் என்னோட நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. இங்கே டிஸ்கஸ் பண்ண சில விஷயம் இன்னும் எலாபரேட்டாக பேச முடியும். பட் டைம் கன்ஸ்ட்ரெயினால சுருக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் சீக்கிரமாக எந்திரிக்க போகிறேன், இல்லை கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுத போகிறேன், இல்லை ஹக் பண்ணி கிஸ் பண்ண என்னோட ஃபேமிலிக்கு என்னோட எக்ஸ்பிரஷன் லவ் பண்ண போகிறேன், இல்லை கண்ணாடியை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல போகிறேன். ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் 90 days. கிளியர்? ஸோ இதை பண்ணுங்க. இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க, எக்ஸ்பிரஸ் மட்டும் பண்ணுங்க. see the results. சிம்பிள் இஸ் டெரிஃபிக். ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பேபி ஸ்டெப் எடுங்கன்னு சொல்ல வரேன். கிளியர்? இந்த பேபி ஸ்டெப் எடுத்தீங்கனால உங்களால் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. எஸ், எக்ஸாக்ட்லி 6:05. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மிக்க நன்றி அருள்குமரன் அவர்களே. தேங்க்யூ ஸோ. மிக பெருமையாக இருக்கிறது உங்களை நினைத்து பார்க்கும்போது. உங்களுடைய வளர்ச்சியை நான் கடந்த 18 ஆண்டுகளாக சற்றே சீரியஸாக உற்று நோக்கி வருகின்றேன். அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 ஆண்டுகளாக உங்களுடன் நான் நெருங்கி பழகி வருவது, குடும்ப ரீதியாக உங்களுடைய வளர்ச்சியை வந்து என்னால நல்லா உறுதிப்பட பார்க்க முடிகிறது. வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ சார். இங்க நிறைய நண்பர்கள் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் வந்து திரு அருள்குமரனுடைய மாணவர்களாக அவரோட வழிகாட்டலில் மிக சிறப்பாக முதலீட்டு களத்தில் இருக்கக்கூடியவர்களாக வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரும் இந்த தளத்திற்கு வரவேற்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ஒரு வரவேற்பு கொடுத்த போது புதிதாக இணைந்தவர்கள் நிறைய பேர் இல்லை. இப்ப நிறைய பேர் இணைந்திருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட ஏற்கனவே எங்களுடன் பயணிக்கும் நபர்களை தவிர புதிதாக ஒரு 20-25 பேர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றேன்.
இந்த தளத்தில் இந்த தளம் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான முயற்சிக்காக துவக்கப்பட்ட தளம். தினம் காலை 5:27 முதல். அது என்ன 5:27 முதல் அப்படின்னு நீங்க கேட்கலாம். 5:30 அல்ல, 5 அல்ல, 5:27னா அது ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். அது ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்திற்கு ஒரு நேரமாக குறித்து அந்த 5:27லிருந்து துவங்கி 6:15க்கு முடிக்க வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பின்னூட்டம் வழங்குவதில் கூடுதலான நபர்கள் வரும்போது கூடுதலாக ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த வகையில் இந்த தளத்திற்கு இப்போது இணைந்திருக்க நண்பர்கள் அனைவரும் தங்கள் இந்த தளத்தை தொடர்ந்து பயணிக்க விரும்பினால் தங்களுடைய பெயரையும் நம்பரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் போட்டால் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தினசரி இந்த மீட்டிங்கான லிங்க் அனுப்பப்படும் என்பதனை தெரிவித்துக் கொண்டு, பின்னூட்டம் வழங்கும் நேரம். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்தது? தீர்மானங்கள் 2024 தான் கடந்து வந்த பாதை, தான் ஜெயிப்பதற்கு எடுத்துக்கொண்ட உத்திகளை மிக விரிவாக சிறப்பாக விளக்கினார் திரு அருள்குமரன். அதில் தாங்கள் எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் ஆனீர்கள், உங்களுக்கு எது பயனுள்ளதாக இருந்ததை தெரிவிக்கும் நேரம் இது. ஏற்கனவே 3 பேர் கையை உயர்த்தியிருக்கின்றார்கள். அந்த வகையில் சுருக்கமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். ஆர்வமுள்ளவர்கள் கையை உயர்த்தினால் உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொருத்தருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இப்பொழுது வீரசேகரன் அவர்கள் சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார்கள். நன்றி. அன்புகளுமே அனைவருக்கும் வணக்கம். இது இன்னைக்கு நான் இது ஸ்பீச்ன்னு நினைக்கல. ஒரே வார்த்தையில மட்டும், ஒரே ஒரு வார்த்தையில மட்டும் சொல்லணும்னா 3 எழுத்து தான். வாவ். ஒர்க்ஷாப் இது. இட் இஸ் அன் ஒர்க்ஷாப். இது நம்ம செஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி, நான் அதை நோட் பண்ணிக்கிட்டு வர்றப்ப நான் இதை செஞ்சுக்கிட்டே வர்ற மாதிரி அவ்வளவு செய்திகளை சகோதரர்கள் வழங்கி இருக்கிறாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு நம்பரை மட்டும் குறிச்சுங்க. பணம்ங்கிறத வாரன் பஃபெட்டை பற்றி சொன்னாங்க. அவர் எவ்வளவு சிம்பிளா வாழ்க்கையை நடத்தினாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். வாரன் பஃபெட் பெரிய பணக்காரன் ஆன பிறகு கூட ரொம்ப சிம்பிளா இருந்தாருங்க. திருக்குறள்ல 2 அந்த குறள் நம்பரை மட்டும் குறிச்சிங்க நண்பர்கள். 247 754 754 247. இதுல அது வேடிக்கையா சொல்றது என்னன்னா, பணம் எப்ப தேவைப்படும்னா 24/7. அதை ஞாபகம் வச்சுட்டா போதும். காலையில மட்டும்தான் பணம் தேவையா, மத்தியானம் தான் மட்டும்தான் பணம் தேவையா, சாயந்தரம் மட்டும்தான், 24 மணி நேரமும் நமக்கு பணம் தேவையா அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த குறள் அதுல அவர் சொல்றது, அருளில்லாருக்கு அவ்வுலகு இல்லை அப்படின்னு நான் சொல்றப்பயே ரொம்ப பேர் சொல்லுவாங்க, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லைன்னு. அப்படி அவர் சொல்லல, இல்லாகி யாங்குங்கிறாரு. உங்களுக்கே தெரியுமையாங்கிற மாதிரி சொல்றாரு. அதுல பெரிய செய்திகள் இருக்கு. சகோதரர் அவர்கள் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு. நாங்க பயன்படுத்த போறோம். நன்றி. நான் நேரத்தின் கருதி இதுல அவர் சொன்ன மாதிரிதான் 2 நாளைக்கு இதை பத்தி பேசலாம். என்ன கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆர்வம் இருக்கு. நேரத்தை கருதி மற்றவர்களுக்கு இடமிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் சகோதரர் அவர்களே. நன்றி வீரசேகரன் சார் அவர்களே. பின்னூட்டத்தையே மிக பயனுள்ள ஒரு விஷயமாக மாற்றி தரக்கூடியவர் வீரசேகரன் சார் அவர்கள். அவருக்கு நன்றிகள். நண்பர்களே, சிலர் தங்களுடைய விருப்பத்தை தொடர்ந்து இந்த தளத்தில் பல சிறந்த ஆளுமைகள் பயிற்சியாக ஈடுபட்டு பயிற்சி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அது நீங்களும் உங்களுடைய நேரத்தில் ஓய்வு நேரத்தில் கலந்து கொள்ள விரும்பினால், அதிகாலை பொழுதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற விரும்பினால், உங்களுடைய பெயர் மற்றும் வாட்ஸ்அப் எண்ணை இதில் பதிவிட்டு, சாட் பாக்ஸில் பதிவிட்டு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பிரிதிவிராஜன் கணேசன் அவர்கள் தன்னுடைய பின்னூட்டத்தை வழங்குவார்கள். இந்த அதிகாலை பொழுதில் நட்புறவில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது செஷன். என்ன சொல்றது, ஸ்பெல் பவுன் சொல்லலாம். அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த ஷார்ட் டைம்ல ஒரு அருமையான செஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அருள்குமரனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அவருடைய ஆரம்பம் துவக்கம் நல்லா இருந்தது. நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஜஸ்ட் ஓப்பன் மைண்டோட இருங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. நல்ல ஒரு இன்டராக்டிவ் செஷன் அப்படிங்கிறது நீங்க சொல்ல முடியும். ரொம்ப அருமையா இருந்தது. அவர் பேசும்போது சில விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. நான் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்துட்டு போனேன், கவனிச்சிங்களான்னு தெரியல. அவங்க அம்மாவை பத்தி, தன்னுடைய அன்னையை பத்தி பேசும்போது 4ஆம் வகுப்பு படித்த MBA அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஃபாஸ்டா பண்ணியிருந்தாரு. நிறைய பேர் அதை கவனிச்சிங்களான்னு தெரியல. எனக்கு நம்ம சகோதரருடைய அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அருள் எனக்கு கிட்டத்தட்ட என்னுடைய பிரதர் மாதிரி தான். அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. அவங்க பேசுறது, அவங்களுடைய இது. நானும் MBA தான், பட் அவங்க ஒரு மேனேஜரியல் லைன்ல பார்க்கும்போது அவங்க ஒரு வார்த்தையும் கரெக்டா பாயிண்ட் பேசுவாங்க. இதையும் எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது
பார்க்கும்போது நான் நிறைய டைம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுருக்கேன். தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அன்னையோடைய அந்த கேரக்டர் வந்து அப்படியே அந்த குழந்தைகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியும். ரொம்ப அருமையான செஷன் இன்னைக்கு. அதுல இந்த ஜென்ரல் ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமாரன் ஒன்று சொன்னாரு. அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. நிறைய டைம் கேள்விப்பட்டிருந்தாலும் அது அந்த டைம் வந்து நான் என்டாஸ் பண்ணிக்கிட்டேன். அவர் கோச் சொல்லும்போது நம்ம அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருந்தது. அதாவது நம்ம பிரபஞ்சத்துக்கு வந்து நம்ம எப்பவுமே ஐ லவ் யூ சொல்றது, ஐ எம் சாரி சொல்றது, நான் பண்ண விஷயங்களுக்கு சாரி சொல்றது, நான் இது வரைக்கும் நான் உன்கிட்ட கேட்காம இருந்ததுக்கு வெரி சாரின்னு சொல்றது, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, கடைசியில் தேங்க்யூன்னு சொல்லி முடிக்கிறது. இந்த நன்றி உணர்ச்சி பிரபஞ்சத்து கூட நமக்கு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்து போவோம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நம்ம சகோதரர். அது பிரீதிங் எக்ஸசைஸ் பத்தி ஒரு டீப் கிளாஸே இன்னைக்கு எடுத்துட்டாரு. அதாவது யோகா வந்து இன்னைக்கு 2000 4000 வெளியில போய் கத்துக்கிற ஒரு விஷயத்த சாதாரணமா சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ வாழ்க்கையில வந்து அடுத்த லெவல் போறதுக்கு அவர் வந்து எனக்கு தெரியும் நிறைய கோச், அவர் இன்னைக்கு ஒரு பெரிய கோச்சா இருக்காரு அப்படின்னா பல லட்சங்களை செலவழிச்சிருக்காரு அவர் ட்ரைனிங் அப்படிங்கிற பர்பஸ்க்காக. நிறைய இடங்களை போய் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அந்த விஷயத்த ரொம்ப எளிமையா கிறிஸ்பா ஒரு ஜுவல் பாக்ஸ்ல வச்சு கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு ஒரு ½ செஷன்ல அந்த மிராக்கிள் மார்னிங் அப்படிங்கிறதுலாம் எத்தனை பேர் எவ்வளவு செலவழிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. லட்சக்கணக்கா நீங்க கொடுத்து மும்பையிலையும் டெல்லியிலையும் போய் கத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த அந்த நம்ம சகோதரர் வந்து ரொம்ப அருமையா கொடுத்துருந்தாரு. அதை நீங்க ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு அது பலன் தராது. அதை எடுத்து நீங்க பயன்படுத்தும் போது நட்புலரில் இன்னைக்கு செஷன் இந்த அருள்குமரன் நடத்தின செஷன் நான் அதை கேட்டேன் அப்படிங்கிறது நீங்க வாழ்க்கையில சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவு அருமையான விஷயம். கடைசி அவர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அந்த 1991 அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ஒரே விஷயத்தை எடுத்துக்கோங்க, 90 days 90 minutes ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னது ரொம்ப அருமையான விஷயம். அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு டேக் அவே யாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் நட்புலரி. தேங்க்யூ மிஸ்டர் அருள்குமரன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி நண்பர் பிரிதிராஜன் அவர்களே. பின்னூட்டத்தை மிக பின் பாயிண்டாக நிறைய குறிப்புகள் எடுத்து வழங்கி இருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. அடுத்து ஏடிஎம் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷங்கய்யா. மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உண்மையிலுமே அவரு சொல்ல வந்து அதாவது எல்லா பாயிண்ட்டுமே முக்கியமானதா இருக்கு. எதை வந்து எழுதுறது, எதை வந்து நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்கணும் அப்படிங்கிறத விட எல்லா பாயிண்ட்டுமே சார் சொன்ன மாதிரி வந்து மூச்சு பயிற்சி அதெல்லாம் வந்து எங்கேயுமே அந்த அளவுக்கு டீப்பா போய் அந்த ஒரு 2-3 நிமிடத்துல சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா உங்களுக்கு 2-3 நாள் எடுக்க வேண்டிய செக்ஷன்ல 2-3 நிமிடத்துல சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து 90 days 90 அந்த எடுத்துங்க அப்படின்னாரு. காலையில எந்திரிச்சோன்னே அந்த வார்த்தைகள் 4 வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது 4 சென்டென்ஸ் சொல்லும்போது எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அந்த மாதிரி இருக்குங்கிறது உண்மையிலுமே நடக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாமே மனதளவில் நினைத்து செய்யும் போது எல்லோருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டுங்கிறது நிச்சயமான ஒன்று. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். உணவுப் பொருள் உலக மையம், நதிகள் தேசிய மையம். இந்த நாள் இனி நாள். வாழ்த்துக்கள் சார், நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நன்றி ஏடிஎம் அவர்களே. தொடர்ந்து நல்ல பின்னூட்டங்களை வழங்கி வந்திருக்கிறீர்கள், அனைவருக்கும் நன்றி. வேறு யாரேனும் பின்னூட்டம் வழங்க விருப்பப்பட்டால் விரைவாக கையை உயர்த்தி தங்கள் பின்னூட்டங்களை வழங்கவும். நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஒரு பயிற்சியை வழங்கிய அருள்குமரன் அவர்களை அவருடைய கருத்துக்களையும் சிலாகித்து ஏதேனும் பேச விரும்பினால் விரைந்து உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் செய்து தங்கள் கருத்துக்களை வழங்கலாம். மிக சிறப்பான பயிற்சி இன்றைய அருள்குமரன் அவர்கள். அவர் கற்றது நிறைய, ஆனால் அதில் சிறு ஒரு கடுகளவை எடுத்து இன்று நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போது சுந்தரம் சுப்பிரமணியன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். சுந்தரம் சுப்பிரமணியம் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். நீங்க பேசலாம் சார், அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று சாயங்காலம் தான் அந்த லிங்கை வந்துட்டு அருள் சார் வந்து எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அருள் சாரோட நட்பு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டா மூலமா கிடைச்சது. ஸோ இந்த லிங்க் பார்த்த உடனே 2 விஷயம் தான் எனக்கு தோணுது. அதாவது ஒரு மனிதனோட சக்சஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த காலையில எழுந்திருக்கிற அந்த ஒரு 10 நிமிட முடிவுல தான் இருக்கு. ஸோ அந்த 10 நிமிடத்துல எழுந்திருக்கணும்னு ஒரு மனுஷன் என்னைக்கு வந்துட்டு முடிவு பண்றாரோ அன்னைக்கே வந்து அவர் சக்சஸ் நோக்கி போயிருந்தாரு. ஸோ அதை வந்து ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்த அருள் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெண்டாவது இதுல வந்துட்டு ரெண்டு விதத்துல வந்துட்டு நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஒண்ணு வந்துட்டு ஒரு தூய தமிழ்ல உண்டான அருள்குமரன், இன்னொன்று வந்து நட்புலரி.
ஸோ இது ஒரு வித்தியாசமா, அதாவது இன்னைக்கு முதல் நாள் யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையை தோன்றும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ மென்மேலும் அருள் சார் இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்களை பண்ணணும். இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒஸ்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐ ஓப்பனரா அவர் இருப்பார் அப்படிங்கிறதுல இந்த 2024 எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதை துவக்கி வைத்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றி. அருள் சார் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சுந்தரம் சுப்பிரமணியன் அவர்களே. நற்புலரி என்றால் நண்பர்களே நல்லதொரு அதிகாலை பொழுது என்று பொருள். புலரி என்றால் புலரும் நேரம், அதிகாலை பொழுது. நற்புலரி என்றால் நல்லதொரு அதிகாலை பொழுதை நாம் வரவேற்று நம் வாழ்க்கையை வெற்றிகரமாக துவங்கும் என்பதற்கான நோக்கில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த நற்புலரி என்ற பெயரிலான இந்த தளம். இன்று இன்னும் 9 நாட்களில் நாம் 400வது நாளை எட்டி பிடிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து இதில் பயணித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக சிவகனி மேடம் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். புதிதாக இணைந்தவர்கள் யாராவது பின்னூட்டம் வழங்க விரும்பினால் இந்த தளத்தில் இன்றுதான் புதிதாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் பின்னூட்டத்தை வழங்கலாம். உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். எங்களுடைய விதிமுறையை சற்றே தெளித்து இது நேரத்தை ஒதுக்கி தர தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு ஆண்ட்ரைஸ் செய்யலாம். இப்போது சிவகனி மேடம் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். அனைத்து உறவுகளுக்கும் நற்காலை வணக்கம். சார், இன்னைக்கு அருள் சார் சொன்னது ஒரு அதிசயமான காலை பொழுது எப்படி அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்குனீங்க. ஒரு பாயிண்ட்டுமே வாழ்க்கையில எடுத்துக்க வேண்டிய விஷயம். இந்த கருத்துக்களையெல்லாம் பதிவிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி மேம். தேங்க்யூ. நன்றி சிவகனி மேடம் அவர்களே. வேறு யாரானும் பின்னூட்டம் வழங்க விரும்பினால் வழங்கலாம். ஏன்னா புதியவர்கள் தயக்கமின்றி வருவதற்கான வாய்ப்பை நாங்கள் வழங்குகிறோம். நன்றி நண்பர்களே. நிகழ்ச்சியை இறுதி செய்யும் நேரம் இது. ஏனென்றால் விருப்பம் இல்லாதவர்களிடம் வருந்தி அழைப்பதில் புண்ணிய பயனில்லை. அதனால் நாம் தொடர்ந்து நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம். அருள்குமரன் அவர்கள் ஒரு ஒரு முடிவை எடுத்து அதில் பயணிக்க ஆரம்பித்தார். அவர் என்னிடம் ஒரு சற்றேறக்குறைய ஒரு 10 வருடங்களுக்கு முன் சொன்ன வார்த்தை எனக்கு இன்றும் நினைவில் இருக்கிறது. சார், ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்தை எடுத்து செய்யணும் முடிவு பண்ணிட்டேன் சார். வேற எதை பத்தியும் நான் திங்க் பண்ண விருப்பப்படல. நான் ஃபோக்கஸ்டா என்னுடைய ஷேர் மார்க்கெட் கோச்சில் நான் தீவிரமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆரம்பத்தில் அவருடைய பயணம் வேறு விதமாக இருந்தது. இருந்தாலும் வாழ்க்கை பயணம் நம்மை செதுக்க ஆரம்பிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அந்த வகையில் அவர் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு முழுமை பெற ஆரம்பித்தார். ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போதும் புதிதாக தன்னை மாற்றி இன்று ஒரு லெவலுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதை தான் உங்களுக்கு அனைவருக்கும் பயிற்சியின் வாயிலாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார். உள்ளரங்க கூட்டங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து ஜூம் வாயிலாகவும் தனது பயிற்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். முதலீட்டு துறையில் மிகப்பெரிய ஒரு மாநிலம் என்று சொன்னால் குஜராத் என்றுதான் சொல்வார்கள். குஜராத்தில் இருக்கக்கூடிய பாமரன் கூட ஏதேனும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து கொண்டிருப்பார். ஆனால் அதை தாண்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஒரு கல்ச்சர்டு ஒரு முதலீட்டாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் அருள்குமரன் அவர்கள் தனது பயணத்தை தொடங்கி மிக சிறப்பான முதலீட்டாளர்களை, அதுவும் பேராசைக்காக முதலீடு செய்வர்களை விட ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக முதலீடு செய்யும் நபர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவர் என்னுடைய சிஷ்யன் என்ற வகையில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய வாழ்க்கையில் நான் இது ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கேன் என்று பல கட்டங்களில் அவர் சிலாகித்து பேசியதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு அவருடைய முன்னேற்றத்தில் நானும் ஒரு சிறு துகளாக இருந்திருக்கிறேன் என்று நினைத்து பெருமிதம் கொள்கின்றேன். அந்த வகையில் மிக சிறப்பானது ஒரு பயிற்சியை இன்று வழங்கிய அனைவர் மனதிலும் ஒரு நல்லதொரு விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றார். தீர்மானம் 2024 எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதற்கு ஒரு ஒர்க் ஷாப் என்று வீரசேகரன் சொன்னது போல ஒரு நல்ல ஒரு பயிற்சி பற்றியாக இந்த அரை மணி நேரத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திய அருள்குமரன் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, நண்பர்களே, இந்த தளத்தில் இன்று அவருடைய அழைப்பின் பேரிலும் தொடர்ந்து நம்மளுடைய அழைப்பின் பேரிலும் கலந்து கொண்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இறுதி செய்வோம். யாராவது இந்த தளத்தில் தொடர்ந்து பயணிக்க விரும்புவீர்களேனால் உங்கள் பெயரை சாட் பாக்ஸில் போடவும். நாங்கள் நோட் செய்து கொண்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அதிகாலை நேரத்தில் 5:27 முதல் எங்களுடன் இணைந்து நல்லதொரு தகவல்களை நல்ல பயிற்சியாளர் மூலமா பெற்றுக்கொள்ளலாம் என்ற தகவலை முன்வைத்து நிகழ்ச்சியை இறுதி செய்வோம் நண்பர்களே.
இப்பொழுது நிகழ்ச்சியை பங்கு கொண்ட அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நிகழ்ச்சியை இறுதி செய்கிறேன். நாளை நல்லதொரு பயிற்சியாளருடன் இந்த பலத்தில் இணைவோம். அதுவரை வணக்கம், நன்றியும் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமி நாராயணன். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.